வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, விநாயகருக்கு எப்படி எலி வாகனமாக ஆனது என்பதை பற்றி பார்க்க போறோம். இந்து மத கடவுள்களுக்கு பொதுவாக வாகனங்கள் இருக்கும். அதன் மீது ஏறியே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடவுள்கள் பயணம் செய்கின்றனர். முருகன் மயிலையும், சிவன் நந்தியையும், பெருமாள் கருடனையும், சக்தி சிங்கத்தையும் வாகனமாக வைத்திருக்க, விநாயகர் மட்டும் சிறிய வடிவிலான எலியை தனது வாகனமாக வைத்துள்ளார். பிள்ளையாருக்கு மூஷிகம் என்கிற எலி எப்படி வாகனமாக ஆனது என்பதற்கு புராண கதை உள்ளது. யானை முகமும் தலையில் இரு கொம்புகளுடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்ராச்சாரியார் போதனையின்படி சிவனின் பெயரை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் கடுமையாக தவத்தை மேற்கொண்டார். அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது, வஞ்சகமாக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் ஏற்பட்டாலும் எனக்கு மீண்டும் ஒரு பிறவி இருக்கக்கூடாது என்று கஜமுகாசூரன் வரத்தை கேட்கிறான். சிவன் உடனே அவன் கேட்ட வரத்தை அளித்துவிட்டு மறைந்தார். வரம் பெற்ற கஜமுகாசூரன் தன் பலத்தை பரிசோதிக்க எண்ணினான். அவன் தன் சக்தியை கொண்டு ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கி அங்கு அரசனாக ஆட்சி செய்தான். கஜமுகாசூரன் தனக்கு கிடைத்த வரத்தை கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமை செய்தான். தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று 1008 முறை தோப்பு கரணம் போட வேண்டும் என்று கட்டளையிட்டான். தினமும் தேவர்கள் வரிசையாக நின்று தோப்பு கரணம் போட்டே மயங்கி விழுந்தனர். அதை பார்த்து கஜமுகாசூரன் மகிழ்ச்சியில் ஆணவத்துடன் சிரிப்பான். அசுரனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தங்களை காக்குமாறு வேண்டினார்கள். விநாயகரும் தேவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு கஜமுகாசூரனை அழிக்க போருக்கு புறப்பட்டார். விநாயகருக்கும் கஜமுகாசூரனுக்கும் கடுமையான போர் மூண்டது. விநாயகர் தனது அம்பினால் கஜமுகாசூரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழித்தார். ஆனால் அவரது ஆயுதங்களை கொண்டு கஜமுகாசூரனை மட்டும் கொல்ல முடியவில்லை. எந்த ஆயுதத்தாலும் அசுரனை அழிக்க முடியவில்லையே என்று விநாயகர் யோசித்த போது சிவன் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார். மகனே, கஜமுகாசூரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வலது தந்தத்தை உடைத்து கஜமுகாசூரனை விநாயகர் வதம் செய்தார். நிலை குலைந்து விழுந்த அசுரன் எலி உருவத்தில் மாறினான். அந்த எலியை தனது ஞான கண்ணால் விநாயகர் பார்த்தார். ஞானம் பெற்ற அந்த எலி விநாயகரின் பாதங்களில் விழுந்து வணங்கியது. அதனை விநாயகர் தனது வாகனமாக ஆக்கிக் கொண்டார். அது மட்டும் இல்லாமல் பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக விளங்கியது. அப்பொழுது எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் புராண கதைகள் உள்ளன. அதே போல எலிகள் சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சந்திலும் இருள் சூழ்ந்த இடங்களிலும் நுழைய முடியும் என்பதாலும் விநாயகர் இருளை நீக்கவும் மூலை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காகவும் எலிகளை வாகனமாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்து மதத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு விநாயகரை வணங்கி தொடங்குவது வழக்கம். எளியோருக்கு எளிமையாக காட்சி தரக்கூடிய விநாயகர் சாலையோரங்களிலும் கோயில்களிலும் தவிர்க்கக்கூடாத முழுமுதற் கடவுளாக இருக்கிறார். இந்த வீடியோ விநாயகருக்கு எப்படி எலி வாகனமாக ஆனது என்பதை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.